ஞாபக சக்தி வரணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா? நீங்கள் டெய்லி நைட் படுக்க போகிறீங்கல்ல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்டில் அப்படி படுக்க போகிறீங்கல்ல, அப்படி படுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 2 minutes உட்காந்து அன்னைக்கு காலையிலேருந்து என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஒரு தடவை நினச்சி பாருங்க. காலையில் எழுந்தோடனே மோட்டர் போடலன்னாங்க, அப்புறம் போய் மோட்டர் போட போனோம். மோட்டர் போட்டு கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் கட் ஆச்சு. அப்புறம் வந்து பல்லு வலிக்கணும், அதுக்குள்ளே ஸ்கூல் லேட் ஆச்சு, அதுக்குள்ளே மழை பெஞ்சிச்சு, ஒன்று கொடை இருந்தோம் அப்படின்னு காலையில் ஆஃபீஸ் போனால் அங்கே கொண்டு லேட் ஆச்சு, அங்கே திட்டாங்க. மற்ற லஞ்சில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆச்சு. இப்படி இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு படுங்க. இந்த மாதிரி 3 மாதம் செஞ்சால் மூளை ட்ரெயின் ஆகிடுன்னு சொல்கிறான். மூளையை ட்ரெயின் பண்ண கற்றுக்கிறது தான் மிகப்பெரிய கலை. அப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கான டிப்ஸை கொடுக்கறது தான் புத்தகம். நீங்கள் எந்த புத்தகம் படித்தாலும் உங்கள் மூளை ட்ரெயின் ஆகும். அதுதான் உண்மை. உடம்பு நல்லா ஆகணும்னா எங்கே போகிறீங்க? ஜிம்முக்கு போகிறீங்க இல்லையா? மனசும் மூளையும் நல்லா ஆகும்னா புத்தக வாசிப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும். எல்லாம் யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. எல்லா டெய்லி ஒரு புத்தகம் எடுத்தால் அந்த புத்தகத்தில் எனக்கு தெரியாதது இருக்காதுன்னு நீங்கள் நினைக்காது. ஏதாவது ஒரு விஷயம் உண்மையிலேயே நம்ம மனக்குள்ளே இருக்கும். எதுல இருந்து கற்றுக்கலாம், எதுகிட்ட இருந்து கற்றுக்கலாம், அதான் ஒரு விஷயம். இன்வால்மெண்ட் தான் முக்கியம்.